வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் அங்கே போட்டுட்டு இருக்காங்க. அங்கே எந்தெந்த பஞ்சாயத்துக்குள்ள வருது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி அதாவது நாளைக்கு வந்து எங்கே வந்து முகாம் வந்து போடுறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் 6ஆம் தேதி எங்கெங்கே முகாம் நடைபெறுது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த முகாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டுமல்ல, இதோடு சேர்த்து 47 ஃப்ரீ சர்வீஸ் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் நாள்பட்டு வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய பட்டா மாற்றம், பட்டா பெயர் மாற்றம், அது மட்டும் இல்லை பட்டா முகவரி மாற்றம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், OAP, இது மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இங்கே என்னென்ன சர்வீஸ் வந்து இந்த கேம்பில் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதே போல் கேம்ப் எங்கெல்லாம் நடக்குதுங்கிறத நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 6ஆம் தேதி எங்கெங்கே கேம்ப் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம மயிலாடுதுறை நகராட்சியில் பார்த்தீங்கன்னா பாலாஜி திருமண மண்டபம் தரங்கை சாலையில் இருக்குது. தரங்கம்பாடி போகிற ரோடு இருக்கு இல்லையா, அங்கே இருக்குது நம்ம மயிலாடுதுறையில் பாலாஜி திருமண மண்டபம். அங்கே வந்து 21வது வார்டுக்கும் 22வது வார்டு இந்த பஞ்சாயத்து போர்டுக்கு அங்கே வந்து கேம்ப் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீர்காழி வட்டாரத்தில், அதாவது சீர்காழி தாலுகாவை பொறுத்த வரைக்கும் தென்பாதியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி திருமண மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து கேம்ப் போட்டிருக்காங்க. அங்கே வந்து என்னென்ன பஞ்சாயத்துக்கு போட்டிருக்காங்கன்னா தில்லைவிடங்கல், திட்டை மற்றும் செம்மங்குடிக்கு அங்கே வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வட்டாரத்தில், அதாவது மயிலாடுதுறை தாலுகாவை பொறுத்த வரைக்கும் கங்கனபுத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலக வளாகம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த கேம்பானது வந்து போடப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எந்தெந்த பஞ்சாயத்துலாம் போடான்னு பார்த்தீங்கன்னா கங்கனம்புதூர், அது மட்டும் அருள்மொழி தேவன் மற்றும் அருவாப்பாடி, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கிராம மக்கள் வந்து நீங்கள் வந்து இந்த கங்கனம்புத்தூர் அப்படிங்கிற பஞ்சாயத்து அலுவலக வளாகத்துக்கு நீங்கள் 6ஆம் தேதி போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமனார் கோயில் தாலுகாவை பொறுத்த வரைக்கும் வந்து சுகம் மண்டபம் சுனாமி குடியிருப்பு, அதாவது சந்திரபாடிக்கிட்டே இருக்கக்கூடிய சுகம் மண்டபம் மற்றும் சுனாமி குடியிருப்பில் இந்த கேம்பானது போடப்படுது. ஸோ சந்திரபாடி கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த கேம்பில் போயிட்டு உங்களுக்கான சர்வீஸை நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். நீங்களே வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்ண போகிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா போகும்போது கண்டிப்பாக கையில் வந்து ரேஷன் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா EB எடுத்துகிட்டு போங்க. வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா EB வந்து தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர், இது எல்லாத்தையும் ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஜெராக்ஸ் ஒரு செட்டு எடுத்துகிட்டு போங்க. ஃபார்ம் வந்து அங்கே முகாம்லேயே வந்து கொடுப்பாங்க. ஃபார்ம் வந்து அவங்களே ஃபில்அப் பண்ணியும் கொடுப்பாங்க. அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஃபார்ம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் வாங்கி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் விஓஸ்ட்டை போயிட்டு நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ விஓஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி இது என்ன ப்ராசஸ் நடக்குது அங்கே அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் போயிட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து அவங்களே வந்து அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு தங்கள் விண்ணப்பம் வந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வந்து நீங்கள் வந்து இதில் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையாங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பப்படும். அதோட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்ங்கிறது அக்கௌண்ட் வந்து ரெகுலராக வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளைஸ் கொடுக்குறேன். நன்றி.